குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். தந்திரம் 4. இதில் மொத்தம் 13 பிரிவுகள் இருக்குங்க. பிரிவு 1 அசபை. அசபை அப்படின்னா உச்சரிக்கப்படாமல் பிரணவத்துடன் சேர்ந்து இயங்கும் மந்திரம் ஆகும். இதனை பிரணவம் என்றும் மந்திரம் என்றும் சொல்வார்கள். இஃது ஓர் எழுத்து ஒரு மொழி, அதாவது ஓம் என்பது இது உச்சரிக்கப்படாததால் மனத்தால் உணரத்தக்கது. சகல மந்திரங்களுக்கு ஆதாரமாய் முதல்வரை குறித்து நின்றது. தாயுமானவர் பாடல்கள் என்ற நூலின் உரையில் காணப்படும் அசபை பற்றிய விளக்கம் இது. மூச்சு காற்றானது ஹா என்ற ஒலியுடன் வெளிப்படுகின்றது, சா என்ற ஒலியுடன் உள்ளே நுழைகின்றது. எனவே உயிர்கள் யாவும் இதை உச்சரிக்கின்றன. பிரணவ மந்திரம் ஓம் என்ற எழுத்து ஆகும். இதை எண்ணுவதே அல்லாது உச்சரிக்கப்படுவது இல்லை. எனவே அசபை என்பது உச்சரிக்கப்படாதது. பாடல் 884. போற்றுகின்றேன் பிரணவத்தை, போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை, தேற்றுகின்றேன் சிந்தே நாயகன் சேவடி, சாற்றுகின்றேன் அறையோ சிவயோகத்தை, ஏற்றுகின்றேன் நம்பிரான் ஓர் எழுத்து. ஓர் எழுத்து அப்படின்னா பிரணவ மந்திரமான ஓம் என்பது ஆ உ இம் என்ற எழுத்துகள் சேர்ந்து ஓம் என்று ஆகின்றன. அறை அப்படின்னா சக்கரம், அதாவது வீடு. பிரணவமே ஞானம், அதுவே பரம்பொருளை அடையும் நெறி. புகழ்ந்து பேசப்படும் ஞானத்தை இடையராது யான் போற்றுகின்றேன். மனத்தில் உலக தலைவனான சிவன் திருவடியை துணையாகும் என தெளிகின்றேன். அப்பெருமானின் சேவடியை அடையும் சிவயோக நெறியை நான் உரைக்கின்றேன். சிவபெருமானின் ஓரெழுத்து மந்திரமான பிரணவத்தையும் கூறுகின்றேன். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மொத்தம் 30 பாடல்கள் இந்த தலைப்பின் கீழ் இருக்கு. மீண்டும் 885வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.